எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறமா அமித்ஷா இங்கே வந்தார். அந்த நாள் அந்த 5 மணிக்கு அந்த பத்திரிகையாளர் மீட்டிங்கு, அமித்ஷாவுடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்களா? ரொம்ப அக்ரெசிவாக இருந்தார். யாரையுமே பேச விடலை. பக்கத்தில் இவர் உட்காந்துருக்கார் எடப்பாடி பழனிசாமி, அவரே இன்னும் பேச விடலை. அன்னையிலேருந்து திமுகவினுடைய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போச்சு. அதனால தான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கனிமொழி சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தனி வீடியோ பதிவே போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒரே ஒருத்தர் தான் சைலண்ட்டாக இருக்கார், உதயநிதி. ஏன் உதயநிதிக்கு பயம் என்ன அப்படின்னா, அவங்க போகிறாங்கன்னு வச்சுங்க, ஒட்டு மொத்தமாக நீங்கள் இந்த சீனியர்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக குப்பை தொட்டில் விட்டு எறிகிறீங்கன்னு வச்சுங்க, அவங்க சும்மா போயிடுவாங்களா? வாக்குகளையும் அள்ளிக்கிட்டு போவாங்க. டிஎம்கே அந்த ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. அல்டிமேட்லி என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், டிஎம்கேக்கு 118 கிடைக்காது, ஏடிஎம்கேக்கு அதாவது கூட்டணியிலே சொல்கிறேன் 118 கிடைக்காது. அவங்களுக்கு யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சமயத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும். இந்த கூட்டணி இதே மாதிரி தொடர்ந்தால் 150 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு டிஎம்கே கூட்டணி உடஞ்சி போயிடும். டிஎம்கே கூட்டணியிலேருந்து காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளில வந்துடுவாங்க. ஒன்று பணம் கொடுக்கறது, மற்றபடி அவங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்கறது, அவங்கள வெற்றி பெற வைக்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பாஜக அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லாத மாதிரியே ஒரு சூழல் நிலவுது சார். யாரும் பேட்டி கொடுக்க வேண்டாம் ஊடகங்களுக்கு. அதிமுக சார்பாகவும் சொல்லப்படுது, பாஜக சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணி உண்மையிலே நிலைக்குமா? இன்னும் ஒரு வருடம் இடைவெளி இருக்குது. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, நாய்வாலை நிமித்த முடியுமான்னு கேட்குறாங்க. நானும் அதான் சொல்கிறேன், நிமித்த முடியாது தான், கரெக்டு. பட்டு கடல் நிலவரம் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். கேக் ஆர்டர் போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியராக கேக் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. டிவியில் போய் பேசாதீங்கன்னு போட்டிருக்கிறாங்க. இவங்க அந்த மாதிரி கேக் ஆர்டர் போட்டதாக எனக்கு தெரியாது பாரதிய ஜனதா கட்சியில். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நேத்திக்கு ஊடகங்களில் இந்த விஷயத்தில் பேசுகிறதுக்கு யாருமே அனுப்பலை அப்படிங்கிறது ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ப்ராபப்ளி இது கொஞ்சம் டை டவுன் ஆகட்டும், கூலாகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. பட் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இந்த கூட்டணி வரும்போதே ஒரு சிலருக்கு 2 கட்சிகள்லேயுமே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அடிப்படையாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நேற்றுக்கு பாருங்கள், இவர் கூட ரங்கராஜ் பாண்டே கூட நடந்த அந்த நேர்காணலில் கூட ரங்கராஜ் பாண்டே எப்படியெல்லாமோ அவரை பேசி மடக்கி அவரை உண்மையை வர வைக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் கடைசி வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் ஸ்டிக் ஆகிட்டே இருக்கிறாரு. அதாவது தலைமை முடிவு எடுக்கும். ஆமாம், அது இந்த டிஎம்கே பதவியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் அவர் சொல்கிறாரே தவிர வேறு எதுலேயும் சிக்கவே மாட்டேங்கிறார் அவர். அந்த அளவுக்கு அவர் உறுதியாக இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தான் இருக்கணும். பட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், பாஜகவிலேயே இந்த கூட்டணி விரும்பாதவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, அண்ணாமலையை நீங்கள் நீக்கினீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாதி பேர் ரிசைன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு, நாங்கள் நோட்டாவுக்கு போடுவோம், வாக்களிக்க வரமாட்டோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான உணர்ச்சி பூர்வமான ஒரு நடவடிக்கைகளை தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், பதிவுகளும் போட்டிருக்கேன், எழுத்து பதிவே நான் நிறையா போட்டிருக்கேன். இந்த மாதிரி இங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ராமசாமி இன்றைக்கி உயிரோடு இருந்தார்னா அவர் எப்படி யோசிச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1996 ஜெயலலிதாக்கு எகென்ஸ்டாக அவர் சொன்னார். அதுக்கு முன்னால் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அவர் பேசினார். அதுக்கு பிறகும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுங்கிறத அவர் எப்படி யோசிப்பாரோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம பார்க்குறோம். அதே தான் குருமூர்த்தியும் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதே தான் நானும் நம்புகிறேன். நான் போகிற வழிக்கிற சரியான வழி தான். அதனால தான் நான் இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணி நல்லபடியாக வரும் அப்படின்னு நான் பார்த்துட்டுருக்கேன். பட் இந்த மாதிரி சலசலப்புகள் பற்றி நீங்கள் பேசும்போது, கடலில் நீங்கள் பாருங்கள், இந்த அலைகள் கரை ஓரமாக தான் இருக்குமே தவிர நடுக்கடல் பெரிய பெரிய அலைகள்லாம் இருக்காது, அமைதியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் நம்ம அஞ்சக்கூடாது. உங்களுடைய குறுகிய கால இலக்கு என்ன அப்படின்னா,
கூட்டணியை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு முன்னதே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். எஸ்பெஷலி தொகுதி உடன்பாடில் பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக மன உளைச்சல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த 2 கட்சிக்காரர்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா அன்றைக்கி சொன்னார், இவர் இன்றைக்கி சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு பொன்னையன் சொன்னார், திருடன் தானாகவே தெரிஞ்சுதான் ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னாரு. அது வந்து ஒரு வயசு முதிர்ச்சி காரணமாக ஏதோ உளறிட்டார் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். பட் ஜெயக்குமார் வந்து முதல்ல ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். நேற்றுக்கு திருப்பியும் தீரன் சின்னிமலைக்கு மாலை போடுறதுக்கு கூடவே வந்துட்டார். அதாவது அவரை வந்து சாந்தப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் தொகுதி பங்கீடு வரும்போது தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து நாய்வாலே நிமித்த முடியாது, அவர் வந்து எடப்பாடி முதுகில் குத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி இவங்க, அது உண்மையிலே நடந்துருச்சு அப்படின்னாலும் கூட என்ன ஆக போகிறது? யாருக்கு நஷ்டம்? எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நஷ்டம். ஏன் அப்படின்னா அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார், 2024க்கு முன்னால் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார், டிஎம்கே கூட்டணி உடஞ்சி போயிடும், டிஎம்கே கூட்டணியிலேருந்து காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளில வந்துடுவாங்க அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்க வரலை. வராதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா டிஎம்கே வந்து அவங்க 2 பேரையும் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களால வின் பண்ண முடியாதுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் அவங்கள வந்து திருப்திப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று பணம் கொடுக்கறது, மற்றபடி அவங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்கறது, அவங்கள வெற்றி பெற வைக்கிறது, அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு ஊட்டுறது டிஎம்கே அதை ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்புறமா என்னாச்சு, இப்போ கூட அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார், சரி நம்ம இவங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு, 2026 வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரியலைசேஷன் கொஞ்சம் லேட் ஆச்சு. என்ன ரியலைசேஷன் தெரியுமா? 2021 33% இருந்த வாக்குகள் 20%க்கு வந்தது. அதாவது 2024 மக்களவைத் தேர்தலில் 20%ஆக குறைஞ்ச உடனே இவங்களும் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதாவது டிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகள் டிஎம்கே விட்டுட்டு வரணுமா வேண்டாமான்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இது ஒன்று. அதனால் இவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு. 2வது உங்களுக்கு விஜய் கூட கூட்டணி வந்து விஜய் வந்து இப்போ தான் ஒரு தவழும் குழந்தை. அந்த கட்சி இன்றைக்கி வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி, இன்றைக்கி வரைக்கும் ஒரு சாதாரண உள்ளாட்சி தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம பொன்விழா கொண்டாடிய கட்சி நம்மளோடது, நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு தொங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஷு. 2வது ஒரு தவழும் கட்சியுடன் ஒரு வளர்ந்த கட்சி 1:1 அப்படிங்கிற மாதிரி, அதாவது 50-50ங்கிற மாதிரி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தினா நம்மளுக்கு தான் கெட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். 3வது வந்து அவங்களுக்குள்ள போட்டி யார் வந்து முதல்வராக போகிறார் அப்படிங்கிறது. உங்களை முதல்வராகிறதுக்கு நான் கட்சி ஆரம்பித்தேன்னா அவங்க கேட்பாங்க, உங்களை முதல்வராக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு பாடுபடணும்னு இவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறதுனால அந்த கூட்டணி வாய்ப்பும் க்ளோஸ் ஆகிடுச்சு. டிஎம்கேலேருந்து வரக்கூடிய மற்ற கட்சிகளினுடைய கூட்டணியும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 2.54% கட்சி கிடையாது, இன்றைக்கி 11.24 கட்சி அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிட்டாங்க. எப்படி உள்ளாட்சி தேர்தலில் 5% நீங்கள் கொடுக்கலாங்கிறதுனால அவங்க நின்னாங்க, 45% இடங்களில் அவங்க நின்று 5% இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதையே இன்க்ரீஸ் பண்ணி அண்ணாமலை தனியாகவே இருந்து இன்க்ரீஸ் பண்ணி 11.24 வரைக்கும் கொண்டு போனார். மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 18% காமிச்சிட்டாரு. அப்போது அது வளர்ந்து வந்திருக்கு, அது வந்து ஸ்திரமாக இருக்குது. இன்றைக்கி வந்து மாநில பொறுப்பு வேறே மாற்றிட்டுருக்குறாங்க. அதுவும் எஸ்பெஷலி சவுத் சைட்லேருந்து ஒரு லீடரை போட்டிருக்கிறாங்க. அவர் நம்மளுக்கு இணக்கமான லீடர், நம்ம கட்சியில் இருந்தவர் தான், நம்ம வந்து சாதாரணமாக பேசிக்கலாம், பேச்சுவார்த்தையெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக நடக்குங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை பாஜக இவங்களுக்கு கொடுத்துருக்கு. இவங்களும் பாஜகவுக்கு ஒரு சில நம்பிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகளை தான் நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் தலைவர்களாக அவர்களை சமாதானப்படுத்துவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அப்படிங்கும்போது அது கூட்டணி ஆட்சி தான். நீங்கள் வந்து அறுதி பெரும்பான்மை 118 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனியாகவே ஆட்சி அமைக்கிறதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் இடம் கிடையாதுன்னு கருணாநிதி சொன்ன மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போவும் கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாகத்தான் கருதப்படுமே தவிர எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அப்படிங்கிற மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணப்படாது. ஆனால் அவர் அப்படி தானே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி.
நாங்கள் வந்து ஆட்சியிலும் போங்க அதிகாரத்தில் போங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஒரு கூட்டணி அவங்க வச்சிருக்கிறோம் அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு கீழ் தலைமையெல்லாம் இல்லைன்னு தானே அவர் அசெம்பிளி வாசல்லே பேசினார். அது சொல்ல காரணமே அவருக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கும்போது அது வந்து தொண்டர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருமா, ஆதரவாளர்கள் மத்தியில் ஏதாவது பிரச்சனை கொண்டு வருமாங்கிற அவருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் சரியாக போய்டும் நான் நினைக்கிறேன். அல்டிமேட்லி என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், டிஎம்கேக்கு 118 கிடைக்காது, ஏடிஎம்கேக்கு அதாவது கூட்டணியிலே சொல்கிறேன் 118 கிடைக்காது அவங்களுக்கு. அப்போது யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சமயத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அன்றைக்கி நான் முதல்ல சொன்னேன் 180 இடங்களை அவங்க வந்து டார்கெட் பண்ணி, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொன்னேன், நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொன்னேன் 180 இடங்களை டார்கெட் பண்ணுறாங்க, 155 இடங்களை வெற்றி பெறணும், 25 இடங்களில் இழுபறி இருக்குன்னு நான் அன்றைக்கி சொன்னேன். நேற்றுக்கு நயினார் நாகேந்திரன் அதையே ரங்கராஜ் பாண்டியட்டியோ இல்லைன்னா மீட்டிங்கில் பேசும்போது அதையே சொல்கிறாரு, இந்த கூட்டணி இதே மாதிரி தொடர்ந்தால் 150 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நேற்றுக்கு நயினார் நாகேந்திரனும் அதை உறுதிப்படுத்தியிருக்காருங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் குறித்து கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்காரு, அசம்பிளிக்கு உள்ளே நீங்கள் அண்ணாமலை உள்ள அவருக்கு சீட்டு கொடுப்பீங்களாங்கிறதுக்கு நிச்சயமாகவும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும், போட்டி போடுவாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது. இப்போ வரைக்கும் அவர் மத்தியில் எந்த பொறுப்புக்கும் பெருசாக அமைச்சரோ எந்த பொறுப்புக்கும் போகல. அதெல்லாம் நம்ம இப்போ சொல்லவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து இந்த ட்ரிப்பு போட்டி போடுவதற்கான, அதாவது அவர் முதலே சொல்லிட்டாரு ஏடிஎம்க்கு கூட கூட்டணி இருக்குது அப்படின்னு சொன்னான்னா நான் வந்து பதவியில் இருக்க மாட்டேன்னு அவர் முதலே சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவருக்கு எவ்வளோ தெளிவு இருக்கோ அதே தெளிவு என்னுடைய மனசுலையும் இருக்குது. அவர் கண்டிப்பாக போட்டி போட மாட்டார் இந்த முறை. அவருக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய பதவி கொடுக்கப்படலாம். எஸ்பெஷலி இப்போது வந்து 50% ஆஃப் தி ஸ்டேட்ஸில் அவங்களுக்கு வந்து பிரசிடெண்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். அதாவது இன்னும் 5 ஸ்டேட்ஸில் மிகப்பெரிய ஸ்டேட்ஸில் இன்க்ளூடிங் யூபி, வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்தையும் மாற்ற போகிறாங்க. கர்நாடகாவில் கூட மாற்ற போகிறாங்க. அவங்களோட டேர்ம் முடியலனாலும் கூட மாற்ற போகிறாங்க. அதெல்லாம் மாற்றின பிறகு ப்ராபப்ளி May 15 வாக்கில் அவங்களுக்கு வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட் வருவாங்க. நேஷ்னல் பிரசிடெண்ட் வந்த பிறகு நேஷ்னல் எலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்காங்க. அந்த கமிட்டியில் ஒரு 11 மெம்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 11 மெம்பர்களில் 3 மெம்பர்கள் வெளியேற்றப்படுவார்கள், 3 புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதில் ஒருத்தர் அண்ணாமலையாக இருப்பார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது அமித்ஷாவினுடைய நட்டாவினுடைய கணிப்பு. எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து 5% எனக்கு வந்து 60 இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதாவது உள்ளாட்சி தேர்தலில். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தனித்து நின்று 5% அவர் வாங்கினார். அது எவ்வளோ இடங்கள் கேட்டாங்கிற ஞாபகம் இல்லை. இல்லை உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா 5% இடங்களில் அவர் ஜெயித்தார். அதுக்கப்புறமா 11.24% இடங்களில் ஜெயித்தார். அதுக்கப்புறமா ஒரு 82, அதாவது 12 இடங்களில் வந்து ஏடிஎம்கே வந்து 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அந்த இடங்களில் நம்மளாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி எலக்ட்ரல் அரித்மெட்டிக் வந்து ரொம்ப கரெக்டாக அவர் பண்ணிட்டு இருக்கார். அப்படிங்கிறதுனால தான் அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போக மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, இந்த 3 இடங்கள்லையுமே பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததே கிடையாது. இந்த ட்ரிப்பு ப்ராபப்ளி வெஸ்ட் பெங்காலில் ஒரு சான்ஸ் இருக்குது, அவுட் சைடு சான்ஸ். அதுவும் இப்போ நான் சொல்லலை, அவுட் சைடு சான்ஸு லாஸ்ட் டைம் இருந்திருக்கலாம். ஆனால் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார், நீங்கள் 3 இலக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய தொழிலே விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. அவருடைய கணிப்பு என்ன பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், 77 வந்து நின்றுது. அது 99 கூட வரல, 77 வந்து நின்று போச்சது மேற்கு வங்காளத்தில். கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அது கிட்டத்தட்ட சீமான் மாதிரி தான். 15%, 20 வருஷமாக 25% வருஷமாக 15%லே ஸ்டக் ஆகிட்டு இருக்கிற அது ஒரு கட்சி. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எப்போவோ ஒரு ட்ரிப்பு ராஜகோபால் வந்து பாலக்காடில் நின்று எம்பி ஆனார். இப்போது சுரேஷ் கோபி திருச்சூரில் நின்று எம்பி ஆகியிருக்கிறாரு. திருச்சூர், பாலக்காடு, திருவேண்டரம், ஆலப்புழா இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு தான் இவங்களுக்கு. கண்ணூர், காசர்கோடு இதெல்லாமே ஸ்ட்ராங் ஹோல்டு தான் பிஜேபிக்கு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த 15% மேலே ஏற்ற முடியல. வேற அண்ணாமலையினுடையது அப்படி கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அதாவது 2.24லேருந்து இன்றைக்கி 11.24 ப்ளஸ் கூட்டணியோடு சேர்ந்து 18%ங்கிறது இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அண்ணாமலையினுடைய மொத்த அனுபவத்தையும் அவருடைய பேச்சு திறமையை, வாக்கு வந்த எல்லாத்தையுமே சேர்த்து இந்த 3 மாநிலங்கள்லையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து மந்திரி பதவி தான் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட் ப்ராபபிளி. அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடெண்ட்டை போய் பார்த்ததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். யாருக்கும் ஒன்றும் தெரியாது. சும்மா இஷ்டத்துக்கு அவர் அதுக்கு போனார், இதுக்கு போனார்.
ஸ்டாலின் அரசை டிஸ்மிஸ் பண்ணலாமான்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் போனது வந்து ப்ராபபிளி உச்சநீதிமன்றம் வந்து ஆர்.என். ரவி மேலே கொடுத்த அந்த ஒரு பிரச்சனைக்குரிய, அதாவது சர்ச்சைக்குரிய ஒரு ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ப்ளஸ் வெஸ்ட் பெங்காலில் ப்ராபபிளி 356 இன்வோக் பண்ணுறதுக்கு, அட்லீஸ்ட் 355 இன்வோக் பண்ணி சட்டசபையை சஸ்பெண்டட் அனிமேஷனில் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதை ப்ரீஃப் பண்ணுறதுக்காக தான் அவர் போயிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அண்ணாமலை வில் பி யூஸ்ட் அட் த சென்ட்ரல் லெவல் ஒன்லி ஃபார் எலக்ட்ரல் பர்பஸஸ். நிச்சயமா சார். அதே நேரத்தில் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது உறுதியாக சொன்னார், எங்களுக்கு தேவை திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதற்கான வேலையை நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னது தான் நீங்களும் இப்போ சொல்கிறீங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் வந்து கூட்டணிக்கு, இன்னும் பாஜக கூட்டணிக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் ஏற்கனவே வந்து அவரை வந்து இப்போ இந்த பக்கம் இருக்கிறாரா அந்த பக்கம் இருக்கிறானே தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தனிச்சின்னத்தில் நின்னார் பாராளுமன்ற தேர்தல். அது குறித்த கேட்ட கேள்விக்கும் அவர் எங்களோட தான் நிற்பார், எங்களோட தான் நீ இருக்கிறாரு, பாஜக கூட தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுப்பாரா? அப்படி நின்னாருன்னா எப்படி போட்டி போடுவாருன்னு நான் கேட்குறேன். பன்னீர்செல்வம் வந்து திருப்பியும் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டாலும் கூட இவர் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அது அவ்வளோதான். ஏன்னா எடப்பாடி அவரை ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் நாங்கள் 2 வருஷம் முன்னாலே சொல்லிட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் திருப்பியும் அந்த கரை வேட்டி கட்டுறது, கொடியை யூஸ் பண்ணுறது, ஜெயலலிதா படத்தை யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். பாஜக தரப்பு சொல்லுங்க. ஆமாம், பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு நீங்கள் கூப்பிடல, பாஜக எங்கள் கட்சிக்காக வந்துருங்க அப்படிங்கிற எந்த ஒரு அழைப்பு எடுக்கலை. அது பண்ணியிருக்கலாம், அவங்க பண்ணலை. பட்டு முடிவு அவர் தானே எடுக்கணும். அவர் தான் திடீர்னு ஓகே நான் தனியாக நிற்கிறேன், பலாப்பழத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னார். பட் ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வாங்கினார். 3,84,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு, வேறு விஷயம். பட் அவருக்கு வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு கட்சியில் இருந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதி தலைவராக இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேறு, செல்வாக்கு அதிகம். நீங்கள் ஒரு தனிநபராக இருந்து நீங்கள் வந்து அந்த செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னோன்னா அது கொஞ்சம் கம்மியாகிடும். ஒரு கட்சியினுடைய பின்புலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவசியம். அதாவது இன்றியமையாத ஒரு சமாச்சாரம். கட்சியிலேருந்து வெளியில் வந்த அப்புறமா எல்லோருடைய அந்த ஸ்டேட்டஸு கொஞ்சம் கம்மி ஆகத்தான் செய்யும். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குது. அதுக்கு தான் அமமுக தலைவர் என்ன பண்ணார், டக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சார். கட்சி ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 27 இடங்களில் நான் தாண்டா உங்களுடைய வாக்கு வங்கியை ஸ்பாயில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்தாரு அவர். கிட்டத்தட்ட ஒரு 27 இடங்களில் ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணிட்டார். ஆனால் அதே இது ஓபிஎஸ் பண்ணலை. ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு உம்மீது ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த மாதிரி நாங்கள் திருப்பியும் போயிடலாம், சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமா இனிமேல் சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது ஓபிஎஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட இப்போ இன்சிஸ்ட் பண்ணலையே, நீங்கள் வந்து இதை சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. ஏன்னா இப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இன்னும் ரசாபாசம் ஆகிறத விட நம்ம யூனி டைமென்ஷனலாக, அதாவது ஒருமுக சிந்தனையோட நம்ம வேலை பண்ணி, களத்தில் வேலை பண்ணி, இணக்கமாக வேலை பண்ணி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து ஒரு நான் என்டிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓபிஎஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்னுமே அவர் தான் யோசிக்கணும். அப்போ அமமுகங்கிறது இந்த கூட்டணியில் இருக்கும், கண்டிப்பாக கூட்டணியில் இருக்கும், கூட்டணியில் வேலையும் பண்ணுவாங்க. ஏன்னா நேற்றுக்கு பாருங்கள், முந்தா நாள் பாருங்கள், அந்த கேஸை வந்து விட்ரா பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு மிக நல்ல திருப்பம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போயிட்டு சால்வையை போத்தினதே ஒரு பெரிய திருப்பம், மிக முக்கியமான திருப்பம். அதுக்கு ஈக்குவலான திருப்பம் தான் அமமுக மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிச்சு, பஞ்சாயத்தை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு வந்து ஓபிஎஸ் உடன்பாடு இல்லை, திவாகரன் உடன்பாடு இருக்குது, தினகரன் உடன்பாடு இருக்குது. ஆனால் தினகரன் வந்து அதே கட்சியில் தான், ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவர். அதனால திருப்பி கூட்டணியில் இருக்கிறத பற்றி ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட வர மாட்டார், அவர் தனி கட்சி அவ்வளோதான். இன்னுமே எனக்கு போட்டி கிடையாது. அந்த தைரியத்தினால எடப்பாடி பழனிசாமி இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்டு இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸை பற்றி ஜாஸ்தி பேசுகிறதில்ல, இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால ஹீஸ் வெரி, ஏன்னா அப்படி தான் இருந்தால் அவனை வேறு வழி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நிர்பந்தம் தானே. ஆனால் இப்போ சிறுபான்மை ஓட்டு வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தானே சொல்லுங்கள். சிறுபான்மையினர் ஓட்டு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து பிஜேபி கூட முதல்ல உளுந்த வாக்குகள் இப்போ திமுக தான் போகுது. அதை அன்வர் ராஜா ரிசைன் பண்ணிட்டார் அப்படிங்கிறீங்க. என்ன சார்? அன்வர் ராஜா ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அன்வர் ராஜா ஆனால் அதிகாரப்பூர்வ தகவலாக அது வந்த மாதிரி தெரியல. இது வந்து இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு லாஸ் தானே, ஒரு இழப்பு தானே. அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு சிறுபான்மை இதுவும் இப்போ அதுவும் இல்லாமல் போகுது தானே அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு. ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பிரதிநிதிகள்லாம் பாதி பேர் ராஜினாமா. நான் அப்படி பார்க்கல.
சிறுபான்மையினருடைய வாக்கு இழப்பு அப்படிங்கிறது இட் இஸ் மோர் தேன் காம்பன்சேட்டட் பை ஹிந்து கன்சாலிடேஷன். நீங்கள் அதை பார்க்கணும். ஹிந்து கன்சாலிடேஷன் எப்படி தமிழ்நாட்டில் ஆயின்னு இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சனாதன எதிர்ப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அதிரடியான ஒரு பூகம்பம் மாதிரியான ஒரு சமாச்சாரம். அது வந்து இந்துக்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டுருக்கு. ரெண்டாவது இவங்களுடைய பேச்சு, இந்த மாதிரி பொன்முடி வந்து ரொம்ப அபத்தமான அநாகரிகமான ஆபாசமான பேச்சு பேசினது. ராஜா வந்து பொட்டு வச்சுக்காதீங்க, விபூதி வச்சுட்டு வராதிங்க, யார் சங்கி யார் மங்கின்னு தெரியல அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி இவர் சேகர் பாபு அப்பப்போ போடுற இந்த இதெல்லாம் ட்வீட்டு, அவர் அப்பப்போ போடுற அறிக்கைகள் எல்லாம். அப்புறம் நேற்று கூட பாருங்கள், இந்த சமாதியில் வந்து கோபுரம் மாதிரி, சமாதியிலலாம் கோபுரமெல்லாம் கட்ட மாட்டாங்க நார்மலி. அவர் நட்டமா நிறுத்தி வச்சிருக்கலாமா? வேணும்னே தூக்கி படுக்க வச்சதுதான் தப்பாகி போச்சு. நட்டமா நிப்பாட்டி இருந்தா கூட அது நிற்கிறது, அது கரெக்டா, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் அந்த ஒரு சின்னம் அப்படிங்கிறது, அதாவது இந்து மத சின்னத்தை நீங்கள் ஏன் அந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படிங்க, அது கூட நிறைய பேருக்கு இதாகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமாக நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இன்னொரு முக்கியமாக ஹிந்து கன்சல்டேஷனுங்கிறத நம்ம வந்து சென்னை மலையில் பார்த்தோம், திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம். இப்போது ஒன்றும் இல்லை, பிராமணர்களுக்கு எதிராக ஏதோ பேசின போது பிராமணர்கள் ஒரு மாநாடு போட்டாங்க, 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதை யாருமே யோசிக்கல. அதில் தான் அந்த கஸ்தூரிக்கு ஏதாவது தெலுங்கர் பற்றி பேசினதுனால ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒரு கன்சாலிடேஷனுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அதனால தான் நேற்றுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, அமைச்சரவை மீட்டிங்கில் வந்து முதல்வர் வந்து ரொம்ப மனு வெறுத்து போய் தான் பேசியிருக்கிறாரு. என்னப்பா நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை மாட்டி விட்டுடுறீங்க, வாயை திறக்காமல் இருங்க சார். திருமாவளவன் வந்து சொல்கிறாருல்ல, திருமாவளவன் ஏன் சார் சொல்கிறாரு, இந்துக்களை சீண்டாதீர்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவருக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு இந்துக்களுடைய வாக்குகள் ஒன்று சேர்க்கப்படுகின்றன அப்படின்ட்டு. போராததுக்கு இதை விட முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன தெரியுமா, இந்த வக்பு வாரியத்தினுடைய அத்துமீறல்கள் எவ்வளவு. இந்த வக்பு வாரியம் இந்த சட்ட திருத்தம் வந்த பிறகும் கூட நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இந்துக்களை சீண்டுவோம், கிறிஸ்தவர்களை சீண்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆகிட்டு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயங்கரமான அச்ச உணர்வு ஏற்பட்டு போச்சு. இட் இஸ் நாட் இன் கேரளா, நாட் ஒன்லி இன் கேரளா, இன் தமிழ்நாடு ஆல்சோ. நிறையா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய அமைப்புகள் பார்த்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாச்சு. அப்போ டிஎம்கேக்கு தானே லாபம், அது நம்ம அப்படி தானே பார்த்துக்கோம். டிஎம்கேக்கு லாபமே கிடையாது. ஏன்னா ஒட்டு மொத்தமாக கிறிஸ்தவ ஹிந்து வாக்குகள் ஒன்று சேர்க்கப்படுகின்றன அப்படின்னு நான் சொல்கிறேன். அது தட் will more than compensate the loss of Islamic votes by ADMK அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் வந்து இன்றைக்கி இப்போ ஏடிஎம்கே கூட வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு பின்னால் போகாத காரணம் என்ன அப்படின்னா, இந்துக்களுடைய வாக்குகள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் வந்து ஒரு சனாதனிங்கிறதுனால நான் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு பிரிச்செல்லாம் பேச மாட்டேன். எல்லாருமே ஒரே சமூகத்தில் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து மதவாதமோ இல்லைன்னா ஜாதிவாதமோ எனக்கு பிடிக்காது, எங்கள் வீட்லேயுமே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கொள்கையை தான் நான் கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். எனக்கு வந்து தேர்தல் கூட இதே மாதிரி தான் அமையணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பாருங்கள், ஜாதி பேரெல்லாம் நீங்கள் எடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க உத்தரவு போட்டுட்டாங்க. ஜாதி பேரை எப்படி சார் எடுக்க முடியும் சங்கங்கள்லேருந்து? பிராமணர்கள் சங்கம்ங்கிறது நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க? பள்ளியிலேருந்து எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. பள்ளி கல்வி பொள்ளாச்சியில் ஒரு மகாலிங்கம் சம்திங் ஏதோ ஒரு பெரிய அமைப்பு இருக்குது, பொள்ளாச்சி மகாலிங்கத்துடைய அறக்கட்டளை அதெல்லாம் இருக்குது, கல்லூரிகள்லாம் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் எப்படி சார் எடுப்பீங்க? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாத்மா காந்தி அப்படிங்கிறது காந்தி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜாதி பெயர் தான். நேரு அப்படிங்கிறது ஜாதி பெயர் தான். கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் நீங்கள் வந்து அறிக்கை கொடுக்குறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் போடுறீங்க. என்ன சார் இது? அப்போது நேரு ஸ்டேடியம் அது நேரு எடுத்துடலாமா? காந்திங்கிறத எடுத்துடலாமா? ஏன்னா அதெல்லாம் ஜாதி பெயர் தானே. அதுவே திமுக அகேன்ஸ்டாக ஓட்டாக மாறுங்கிறீங்களா? அது கண்டிப்பாக இதெல்லாம், அதாவது அந்த கான்டெக்ஸ்டில் நான் சொல்லலை, டிஎம்கேனுடைய கான்டெக்ஸ்டில் சொல்லலை. இந்த மாதிரி கூட நம்ம நாட்டில் ரொம்ப கேலி கூத்தாகக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் கூட நீதித்துறையிலேருந்து வரதேங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கெல்லாம் பாருங்கள், இந்த தேர் திருவிழாக்கள்லாம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வரலாறு காணாத கூட்டம். அந்த தேர் திருவிழாவில் வரலாறு காணாத கூட்டம். இப்போ அடுத்தது இதில் மதுரையில் வந்து அந்த கலெக்டர் வேறு ஒரு பெரிய பாம் வச்சுட்டாங்க. என்னடா அப்படின்னா, அவங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் என்னங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 180 கோடி 200 கோடி ரூபாய் வருமானம் இருக்கக்கூடிய ஒரு கோவில் 1 கோடி ரூபா எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னா எங்கே போச்சு அந்த பணம்னு யாரும் கேட்க மாட்டோன்னா மக்கள் பக்தர்கள்லாம் கொதிச்சு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா
மதுரையை பொறுத்த வரைக்கும் நான் மதுரையில் இருந்திருக்கேன். மதுரை 4 வருஷம். மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த அழகர் திருவிழா, அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், அழகர் திருவிழா, கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுங்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு சமாச்சாரம். அவ்வளவு ஆர்வத்தோட ரொம்ப உணர்ச்சியோட மக்கள் வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு வைபவம். கிட்டத்தட்ட 1 மாதம் மதுரை ஜேன்னு இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்கும் சவுத்துக்கும் மதுரை தான் பெரிய ஊர் அப்படிங்கிறதுனால, மோரோவர் மீனாட்சியினுடைய ஆட்சி அப்படிங்கிறதுனால அதுலேயே நீங்கள் கை வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னேன்னா அமைச்சர் சேகர் பாபு என்ன பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக போகும். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் ஏடிஎம்கேவும் இந்த கூட்டணியாக இருந்து அறுவடை பண்ணணும்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக சார், இறுதியான ஒரு கேள்வி மட்டும். அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக அது கூட்டணி தேர்தலை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறது உறுதியேற்போம். கண்டிப்பாக. இது வந்து திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பதட்டத்தை தான் ஏற்படுத்துதா? இல்ல அந்த கூட்டணி தான் எங்களை ஜெயிக்க வைக்கும், அவங்க அப்படி கூட்டணி வச்சா எங்களுக்கு தான் லாபம்ட்டு வெளியில பேசிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாருங்க, இது வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு போஸ்டர் அவ்வளோதான். ஏன்னா இந்த எடப்பாடி, அதாவது இந்த வாக்குகள் எதிர் வாக்குகள்லாம் பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அந்த நாள் வரைக்கும் இவங்க வந்து அதை பற்றி கவலைப்படலை. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்தார், அதுக்கப்புறமா அமித்ஷா இங்கே வந்தார். அந்த நாள் அந்த 5 மணிக்கு அந்த பத்திரிகையாளர் மீட்டிங்கு, அமித்ஷாவுடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்களா? ரொம்ப அக்ரெசிவாக இருந்தார். யாரையுமே பேச விடலை. பக்கத்தில் இவர் உட்காந்துருக்கார் எடப்பாடி பழனிசாமி, அவரே இன்னும் பேச விடலை. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து, ஏன்னா அவருக்கு வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து அவருக்கு புள்ளி விவரங்கள் கிடைக்குது. உளவுத்துறை ரிப்போர்ட்டு மெயின்லி, ஸ்டேட் உளவுத்துறை ரிப்போர்ட்டு, அந்த உளவுத்துறை, சென்ட்ரல் உளவுத்துறை, அதுக்கப்புறமா அண்ணாமலை அனுப்புறது, இங்கே ஸ்டேட் பிஜேபி லீடர்ஸ் அனுப்புறது, ஸ்டேட் காவல்துறை அனுப்புறது, பல்வேறு இடங்கள்லேருந்து அவங்க வந்து சேகரித்து வச்சுருக்குறாங்க. அதுக்காக தான் அதெல்லாம் சொல்லி இவரை கன்வின்ஸ் பண்ணி உட்காந்து வச்சுருக்குறாங்க. அன்னையிலேருந்து திமுகவினுடைய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போச்சு. அதனால தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கனிமொழி சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தனி வீடியோ பதிவே போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதை எல்லாத்தையும் விட ஒரே ஒருத்தர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறார். கரெக்டு, ஒரே ஒருத்தர் தான் சைலண்ட்டாக இருக்கார், உதயநிதி. ஏன் உதயநிதிக்கு பயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உதயநிதியினுடைய அந்த பொசிஷன் இருக்குது இல்லையா, ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போது இந்த மாதிரி சீனியர்ஸு, அதாவது பொன்முடியோ இல்லைன்னா துரைமுருகனோ, கூன் குருடு செவிடு நோண்டி, அதுக்கப்புறமா KN நேரு, இவங்க எல்லாருமே வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்கிறாங்க. இவங்க மேலே கையை வைக்க முடியலையே நம்மளால், நம்ம தந்தையால், நம்ம அப்பாவால் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. நாளைக்கு நான் வந்து முதல்வர் ஆகும்போது இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்க போகிறாங்கன்னு வச்சுங்க, ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து இந்த சீனியர்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக குப்பை தொட்டில் விட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, அவங்க சும்மா போயிடுவாங்களா? வாக்குகளையும் அள்ளிக்கிட்டு போவாங்க, வாக்குகளை பிரிச்சுக்கிட்டு தான் போவாங்க. டிஎம்கே அந்த ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. அதுதான் இன்றைக்கி வந்து உதயநிதிக்கு வந்து ரொம்ப கலக்கமாக இருக்குது. அதனால தான் உதயநிதி இதை பற்றி ஒன்றும் பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்து வைக்க நன்றி.